ஒரு மாநிலத்தின் தலைவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்னோடி என வேறொரு மாநில கட்சியின் தலைவரே பாராட்டும் அளவிலான தலைமை பண்பை பெறுவது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அப்பேற்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர் தான் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பரபரப்பாக நடந்து வரும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் தமிழ்நாடு முதலமைச்சரின் தொலைநோக்கு பார்வையும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் லாபத்திற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீது பொய் குற்றச்சாட்டை வைக்கும் பிரதமர் மோடி அதே அரசியல் லாபத்திற்காக பீகாரில் அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா? நம் சமூக நீதி நாயகர் கொண்டு வந்த முத்தான திட்டமான காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துவதாக அறிவித்துள்ளது. இது ஒரு புறமும் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலீட்டு ஈர்ப்பு வெற்றியை கூர்ந்து நோக்கி மு.க.ஸ்டாலின் இந்தியாவிற்கே முன்மாதிரியான முதலமைச்சர் என புகழாரம் சூட்டியுள்ளார். देश का बेस्ट चीफ मिनिस्टर आप किसे मानते हैं? स्टालिन. ओके, हम देखते हैं, कारण भी पूछिए. हाँ बताइए. I don't see our chief minister going abroad and getting some investment. निवेश लाने के लिए वो कुछ नहीं करते. वहीं स्टालिन साहब प्रयास करते हैं, इन्वेस्टर मीट कराते हैं, निवेश लाते हैं, अपने राज्य के लिए लाते हैं. மற்ற மாநிலங்களும் எதிர்க்கட்சிகளும் கூட பின்பற்றிடும் மாடல் திட்டங்களை வகுத்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நல்லாட்சியை தந்து தமிழ்நாட்டை உலகரங்கில் உயர்த்தியது மட்டுமில்லாமல் நாட்டிற்கே வழிகாட்டியாக உள்ளார் என்பதற்கு பீகார் தேர்தல் சம்பவங்களே சாட்சி. தமிழ்நாட்டை தன்னிகரில்லா மாநிலமாக்கிய நம் திராவிட மாடல் நாயகர் தற்போது தேசிய அரசியலையும் வடிவமைக்கும் மாபெரும் தலைவராகியுள்ளார்.